ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாத ஒரு நாள் தான். பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் ஒரு ஒய்ஃபு, நான் ஒரு அம்மா, அதனால் சமைச்சு தான் ஆகணும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோடய டியூட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பால் காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரவா உப்புமாவு தான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக்கி அப்படியே முடிச்சாச்சு. ரவா உப்புமாவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். பாம்பே ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் தேங்காய் போட மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அவளுக்கு லஞ்சும் வந்துட்டு இது தான் கொடுத்து விட்ருந்தேன். ரவா உப்புமாவு நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. பர்ஃபெக்டாக அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பனானாவும் பீனட்ஸு கொடுத்துருந்தேன். இந்த மசாலா போட்ட ஒரு பீனட் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி கொடுத்துட்ருந்தேன். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நான் பேக் பண்ணி வச்சுருவேன். அவள் லஞ்ச் பேக்லலாம் அவள் தான் பேக் பண்ணி கொண்டு போவாள். கொஞ்சம் பால் வந்துட்டு நான் அவளுக்கு ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். சில டேஸ் வந்துட்டு காலையில் வேண்டாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். நான் வந்துட்டு அப்போ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அவளுக்கு. அவள் இஷ்டத்துக்கே சரி ஓகே அப்படி இருக்கட்டும்ன்ட்டு நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. பொண்ணும் ஸ்கூலுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் மத்தியான சமையல் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே நான் வந்துட்டு மத்தியான சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் என்ன இருந்துச்சோ அதை வச்சுட்டு ஒரு சீக்கிரமாக ஒரு பொரியல் மாதிரி சிம்பிளாக ஒரு அவியல், பொரியல் இல்லை அவியல் மாதிரி நான் குக் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குக் பண்ணிகிட்ருந்தேன். இது கொஞ்சம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் சேர்த்த ஒரு கூட்டு இருக்குது, அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அவியல் வந்துட்டு சிம்பிளான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு அரிசி தான் போட்டிருந்தேன் சாதத்துக்கு. அது வந்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவியலில் கூட்டு போட்டுட்டேன். தேங்காய் கூட்டு வந்துட்டு நான் போட்டுட்டேன். அது வந்துட்டு நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நான் வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் போட்டிருந்தேன். ஸோ தட் நல்லா ஸ்மெல்லாக நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ரைஸ் குக்கரில் அது ரைஸ் வச்சுட்டு நல்லா கொதி வந்துருச்சு. அதனால் ரைஸ் குக்கரில் அது வச்சுட்டேன். இது கொஞ்சம் தம் அப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதாவது ஸ்பூன் அதுக்கு மேலே வச்சுட்டு நான் எப்போவும் பண்ணுறது மாதிரி. ஃபிஷ்ஷு கிடச்சிருந்துச்சு. ஃபிஷ்ஷு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கறிக்கும் கொஞ்சம் ஃப்ரைக்கும் அப்படி 2 இதாகிட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோடய ஃபிஷ்ஷு சட்டி தான் இது. ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் இந்த பாட்டில் தான் பண்ணுவாங்க. நம்ம பாம்பேலலாம் அப்படி கிடையாது. இது புளி எதுக்கு நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு பச்சை புளி ரசத்துக்கு தான் பண்ணியிருந்தேன். அப்படி நான் ஃபிஷ்ஷு கறிக்குள்ளது குழம்புக்குள்ளது எல்லாம் ரெடி ஆயாச்சு. நான் அரைப்பெல்லாம் போட்டுட்டு ஃபிஷ் குழம்புக்குள்ளது ரெடி பண்ணியாச்சு. ஒரு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுட்டோன்னா ஃபிஷ்ஷு குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கலரெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இல்லையா? சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. லைக் உரப்பு அண்டு புளி, உப்பு எல்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம அவியல் பார்த்திங்கன்னா ஆல் செட்டு தான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைக்கு வந்துட்டு நான் என்னோடய ஹோம்மேடு ஃப்ரை மசாலா, ஃபிஷ் ஃப்ரைக்கு ஹோம்மேடு மசாலா வந்து நான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் அது சைடில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி இருந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவரில் 20 மினிட்ஸ் ஆச்சும் அப்படியே வச்சுட்டு நான் சாப்பிட்ற டைம் லைக் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். இது வந்துட்டு சாம்பார் லெஃப்ட் ஓவர் கொஞ்சோண்டு இருந்துச்சு சாம்பார். ஸோ அது அண்ட் பச்சை புளி ரசம், ஃபிஷ் ஃப்ரை, அவியல் அது வச்சுட்டு அன்றைக்கி சாப்பாடு லஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் பச்சை புளி ரசம். கொத்தமல்லி அதெல்லாம் இதில் வராது. தமிழ்நாட்டில் இதே மாதிரி உள்ள டிஷ்ஷு இது இருக்குதான்னு எனக்கு தெரியாது. பட் எங்கள் சைடில் பண்ணுவாங்க, சிம்பிளாக பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக்கி முடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா ஃபுட்டு. அதனால் காலையில் உள்ள ரவா உப்புமாவு கொஞ்சோண்டு இருந்துச்சு. அது நான் சாப்பிடவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு டேஸ்ட்டே ஒன்றுமே இல்லை. குக் பண்ணி எல்லாம் முடித்து க்ளீனிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப லைக் டயர்ட் ஆகிட்டேன் நான். ஸோ நான் நினச்சேக்கி சரி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்ட்டு எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அரிசி வந்துட்டு நம்ம அதில் போட்டிருந்தோம் இல்லையா, சாதம் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் குக்கர்லேயே நான் வச்சுருப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சூடாக இருக்கும், அதில் ரைஸ் குக்கர்லேயே வச்சிட்டோன்னா நல்லா சூடாக இருக்கும். அதனால் அப்படியே வச்சுட்டேன். மத்தியானம் அவங்களுக்கு கொடுக்கும்போதுல சூடாக ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி பண்ணி நான் முடிச்சுட்டேன், எனக்கு உடம்பு இல்லாத இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. அப்போ அவங்க வந்தாங்க. நானும் அவங்களும் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போனோம். சும்மா இந்த கிளைமேட்டுக்கு இது தான்ட்டு சொன்னாங்க. மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குன்னு வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.